பெரிய பெரிய படங்கள், அந்த படங்களோட லைட்டிங் ரெஃபரன்ஸ் தான் எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லும்போது, அவ்வளவு பெரிய கேமராமேன் ஏதோ ஒரு ஹாலிவுட்ல ஏதோ ஒரு யூரோப்பியன் மூவில வைக்கும்போது நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும் அது. ஸோ அது நமக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம அதை பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிட்டீங்க ரெண்டு பேருமே. கேமராமேன்ங்கிறது கணவன் மனைவி போல் தான். ஒரு ஃபேக் ஐடியில கூட இருந்துக்கும் தப்பு. அப்ப ஃபேக் ஐடியில இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியா? சார் ஒரு பயங்கர ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்சனா எங்களுக்கு ஃபீல் ஆகுது. சோஷியல் மீடியால வெளியே வர முடியல, ஒரு ஃபேக் ஐடி இருக்கு. அது பொம்பளை பேர்ல இருக்கு. ஐயோ சார், அந்த பேர் என்னது? நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலி சிறைன்னா என்னன்னா, ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு நீ சிந்தி தனிமையில சிந்தி நீ செஞ்சது சரியா தப்பா உன் மனசோட மனசாட்சியோட பேசுங்கிறதுக்காக தான் அந்த சிறை தனி அப்படி வைக்கிறது. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் சிறைங்கிறது, அதுதான். ஆனா இப்ப உள்ள போறவங்க வரும்போது அதோட பெரிய கிரிமினலா வரும். ஏன்னா உள்ளே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கா திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராய் அறிமுகமாயிருக்கும் நாஞ்சல் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கா மூவி. ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி சார் இந்த படம் உருவாச்சு? நாவல் தஸ்தவஸ்கியோட குற்றமும் தண்டனையும், அதாவது கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். அந்த நாவல்ல ஒரு கேரக்டர் ரஸ்கல்னிக்கோவ்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஒரு கொலை பண்ணிடும். அதுக்கான நியாயங்கள் அவருக்கு சரியா இருக்கலாம், ஆனாலும் கொலை தானே, தப்பு தானே. அது வந்து அந்த கேரக்டர் எப்படி ரிடம்ஷன் தன்னை வந்து பாவ விமோசனம் எந்த இடத்துல அடையுதுங்கிறது தான் அந்த கதையோட இது. அதுல வந்து சோஃபியாங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் வந்து அவங்களுக்கு அந்த பாவ விமோசனத்துக்கான அந்த வழியை திறந்து விடுவாங்க, அந்த உரையாடலை நிகழ்த்துவாங்க. அந்த கேரக்டர் அவங்க வந்து அவங்களோட தோழி வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டா மாறினவங்க. அவங்க மூலியமா தான் தான் செய்த பாவத்தை உணர்ந்து அப்புறம் கடைசியில் அவர் சைபீரியாவுக்கு போயிடுவாரு, அந்த ரிடம்ஷனை அடைஞ்சிடுவார். அது வந்து அந்த கதையில வந்து அந்த ரிடம்ஷன்ங்கிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு குற்றம் செய்யும்போது வந்து யார் வேணுமாலும் தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு ஆள் ஒரு கொலை செய்கிறாருன்னா அது சட்டம் வந்து ஒரு தண்டனை கொடுக்கும். அவரை ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. உள்ள இருந்து அவர் திரும்பி வர வாய்ப்பு அப்படி இருந்துச்சு தான் உள்ள போடுறாங்க. ஆக்சுவலி சிறைன்னா என்னன்னா, ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு நீ தனிமையில சிந்தி நீ செஞ்சது சரியா தப்பா உன் மனசோட மனசாட்சியோட பேசுங்கிறதுக்காக தான் அந்த சிறை தனி அப்படி வைக்கிறது. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் சிறைங்கிறது, அதுதான். ஆனா இப்ப உள்ள போறவங்க வரும்போது அதோட பெரிய கிரிமினலா வரும். ஏன்னா உள்ளே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அவன் வந்து அதாவது தான் ஒரு தப்பு செய்யணும்னா பக்கத்துல உள்ளவங்க அதை உணர வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நண்பனோ இல்லாத தோழியோ அமையணும். இல்ல தன்னைத்தானே உணரணும் இல்லையா? நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு நானே தனியா உணர்ந்தாதான். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சீக்கிங் இருந்தாதான் உணர்வாங்க. அது இல்லாதவங்க பக்கத்துல உள்ளவங்க சொல்லி அது உணர்வாங்க. ரஸ்கல் அந்த குற்றமே தண்டனையில அந்த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்ல அந்த இவனுக்கு அது இருந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சி உணர்ந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் உணர வைக்கிறது அந்த சோஃபியாங்கிற கேரக்டர். நம்ம படத்துல வந்து விக்டர் மகாதேவ்ங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து கொலை செய்யறதே தொழில், ஒரு பெய்டு அசாசின். அவர் யாருக்காகவும் கொலை பண்ணுவார். ஒரு கார்பரேட் லெவல்ல ஒரு அசாசின், நிஞ்சா அசாசின் போல ஒரு இங்க நம்ம இந்தியாவில் லோக்கல் லெவல்ல ஒரு பெய்டு அசாசின். இவரு வந்து கொலை செய்யறதே தொழில். அதுக்கு ஒரு பிலாசபி, தனக்கு நியாயமா ஒரு பிலாசபியும் வச்சுப்பார். அதாவது அவரை பொறுத்தளவில் அவர் பண்றது கொலை கிடையாது, அவர் கொடுக்கறது ஃப்ரீடம் ஃப்ரம் பெயின், ஃப்ரீடம் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். அப்படிதான் அவர் நினைச்சுதான் ஒவ்வொருத்தரை கொலை பண்றாரு. அப்படி வந்து ஒரு கொலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சாட்சி உருவாகுது. அந்த சாட்சியை அழிக்க காட்டுக்குள்ள வரும்போதுதான் இந்த ஆண்ட்ரியாங்கிற கேரக்டர் உள்ள வரும். இவங்களோட என்கவுண்டராக ஒரு சூழல் வருது. அங்கிருந்து அந்த கதை வந்து ஒரு கேட்டன் மவுஸ் போல ஒரு சர்வைவல் த்ரில்லர் போல அப்படி போகுது. இப்போ இந்த கதையில ரஸ்கல்னிக்கோவ் வந்து எப்படி சோஃபியாங்கிற கேரக்டர் வந்து அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியை உணர வச்சதோ, இங்க வந்து குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தாங்களா? ஏன்னா அவங்க வந்து தோழி, சோஃபியாங்கிறது ரஸ்கல்னிக்கோவோட தோழி, அதனால அது வேற. இங்க தோழி கிடையாது, சம்மந்தமே இல்லாதவங்க. இவங்க வந்து அந்த விக்டர் மகாதேவுக்கு தண்டனை கொடுத்தாங்களா? என்ன விதமான தண்டனை அது பாவ விமோசனம், பாவத்துக்கான தண்டனையா? அதான் வந்து இந்த படத்தோட மொத்த சாராம்சம். ரொம்ப அழகா ஒரு எப்படி காம்பாக்டா சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப கிறிஸ்பா அழகா சொல்லியிருந்தீங்க சார். அண்ட் அந்த டைட்டில் வந்து கா அப்படிங்கிறது ஒரு வேர்ட்ல சொன்னாலும் நல்ல இன்ஸ்பைரிங்கா அப்படியே கற்றுன்னு அப்படி பிடிச்சிக்கக்கூடிய மாதிரி ஒரு டைட்டிலா இருக்கு. இது யாரோட ரெக்கமெண்டேஷன்ல நீங்க வச்சீங்களா, இல்லை இட்ஸ் யுவர் ஓன் திங்? இல்ல வந்து இது கானகம்னு வைக்கலாம்னா அது ரொம்ப லெந்தியா இருந்துச்சு. இல்ல கான் வச்சிருந்தா, ஏற்கனவே செல்வராமன் சார் ஒரு படம் கான் ஒரு சும்பு சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா டிராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த டைட்டில கேட்டோம், அது கிடைக்கல.
சரி ஓகே, அப்போ கான்னு வச்சா அப்போ உள்ளுக்குள்ள ரூட் வேர்டு பார்த்தா அது காடு கானகம் எல்லாம் காண்பதுங்கிற அந்த இதுல இருந்து தான் வருது. சரி காங்கிறதான் ரூட் வேர்டு, சரி ரூட் வேர்டே வச்சிருவோம் சொல்லி வச்சுட்டோம். சரி கான்னா புரியாதுன்னு சொல்லி கீழே வந்து டேகா வந்து த த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம் பத்தியும் சொல்லுங்க, இந்த சலீம் கௌசி பத்தியும் சொல்லுங்க. இந்த காஸ்டிங் எப்படி சார் உருவாச்சு? கேஸ்டிங் வந்து நான் வந்து எழுதும்போது ஆக்சுவலி ஆண்ட்ரியா அவர்களை தான் வச்சு நம்ம தான் அவங்க தான்லாம் நினைக்கல. நான் எப்பவுமே ஸ்கிரிப்ட் எழுதும்போது எழுதி முடிச்சுட்டு சரி அதுக்கு இவங்க யார் பொருத்தமா இருப்பாங்க அப்படிதான் நினைப்பேன். அப்படி நிறைய பேர் என் மனசுல வந்தாங்க. கங்கனா ரனாவத் வந்தாங்க, அப்புறம் வந்து ஆண்ட்ரியா வந்தாங்க, அப்படி நிறைய பேர் வந்தாங்க. கங்கனா ரனாவத் ஆண்ட்ரியா தான் எனக்கு சவுத்துல ஆண்ட்ரியா, நார்த்ல கங்கனா ரனாவத். ஓகே. ஆனா கங்கனா ரனாவத் பக்கம் போக முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரா வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப நிரூபிக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லை. பேசி பார்க்க அது இல்லை, அந்த சாய்ஸ் இல்லை. இப்ப நமக்கு வந்து காம்பேக்டாகவும் அதே நேரத்துல வந்து நம்ம மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை புரிஞ்சுக்கிற போல ஒரு நம்ம ஊர் போனோம்னா ஆண்ட்ரியா தான். கண்டிப்பா. நான் நினைச்சேன் அப்போ என்ன சுத்தி பயமுறுத்தினாங்க. இல்ல அவங்க ரொம்ப செலக்டிவ் ரொம்ப இதா பண்ணுவாங்கன்னாங்க. இல்ல முயற்சி பண்ணுவாங்க, சாய்ஸ் எதாவது வச்சுக்கலாம்னாங்க. இல்ல எனக்கு சாய்ஸ் எல்லாம் இல்லை, முயற்சி பண்ணுவோம். போன நான் எனக்கு மனசுல டவுட்டே கிடையாது. டவுட் இல்லாம தான் போனேன். பேசணும், அடையாள ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசணும். உடனே ஓகே சொல்லி அடுத்தது அவங்க வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற அப்படி அந்த வார்த்தையே வாயிலிருந்து வரல. எத்தனை நாள், ஒரு 25 days போதுமா அப்படிதான் கேட்டாங்க. டைரக்டா அங்கதான். போயிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல அப்போ நான் ப்ரொடியூசர் பேசி வைக்கல, ஸ்ட்ரைட்டா டேட்டுக்கே போயிட்டாங்க. ஸோ பிடிச்சிருக்குங்கிறது இது கூட நான் சொன்னேன் ஒரு ஓகே அவ்வளவுதானே, சிம்பிள் ஸ்வீட்டா முடிச்சிட்டாங்க. அதான் அவங்க யூஸ்வலாவே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னா நம்ம ஸ்கெடியூல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு பர்சன் சொன்னாங்க. ஷூட்டிங்ல வந்து ஆன் டைம்ல வந்துட்டு ஐயோ அவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க. அதுதான் சார் ஸ்வீட். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது செட்ல? ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவங்க வந்து ரீடிங் வாசிப்பாங்க. அப்புறம் வந்து ரொம்ப லோக்கல் ஃபுட், அங்க ஊர்ல உள்ள லோக்கல் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு அவங்களே ஒரு பேட்டியில சொல்லி தான் தெரியும். ஆனா அவங்க சாப்பிட்டதை நான் பார்த்தேன், கண்டுக்காம போனேன். சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண விடாம கண்டுக்காம. அங்க ஒரு பாட்டி வந்து கடலை சட்னி வச்சு தோசை சுடுவாங்க. நாங்க இருந்த ஒரு காட்டுல ஒரு காட்டேஜ் இருக்கும். அந்த காட்டேஜ் ஏத்தாப்புல ஒரு பாட்டி மட்டும் வச்சிருக்கோம். அங்க யாரும் வந்து சாப்பிடாங்கன்னு தெரியல, கடையே இல்ல. இங்க வந்து ஃபுட் வந்து நம்ம ஷூட்டிங்ல இருந்தாலும் அதை தாண்டி அந்த பாட்டி இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க ரெகுலராவே. அவங்க பாட்டி ஃபுட்டு தான் அவங்களுக்கு. முட்டை தோசை எல்லாம் சாப்பிடுவாங்க. சொல்லுவாங்க மேல வந்து சொல்லுவாங்க அவங்களே அங்க சாப்பிடுறாங்க, அப்படியா அப்ப நம்மளும் சாப்பிடுவோம். சலீம் அவர்கள் பத்தியும் சொல்லுங்க. அவரை எப்படி இந்த கேரக்டருக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னா லுக்கே வந்து ஒரு மாதிரி பார்த்தாலே அந்த பயங்கரமா இருந்தது சார். ஆமா, ஆக்சுவலி வந்து சலீம் சார் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கல. சலீம் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு ஐடியா இல்லை. கதை ரெடியானது நான் வந்து நானா படேகர் தான் ட்ரை பண்ணோம். நானா படேகர் அவருக்கு மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா தம்பி அவரு தமிழ் தெரியுது அவருக்கு, வேணாம் ஃபர்ஸ்ட் படம்லாம் நல்லா சமாளிக்க முடியாது, 2 படம் பண்ணிட்டு வாயாண்டார். சரி ஓகே, எனக்கு அது போல வேணும், ஒரு நானா படேகர் போல அந்த ஆரா வேணும் எனக்கு. அந்த ஒரு யோசிச்சு பார்க்கும்போது அடிக்கடி தமிழ் சினிமால ரொம்ப பரிச்சயமான மூஞ்சாவும் இருக்கக்கூடாது, ஒரு 65 ஏஜ்ல இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு அசாசின் அவனோட கடைசி ரிட்டையர்ட் பீரியட்ல இருக்கிற போல தான் கதையை. அந்த ஒரு சலிப்பா கொலை செஞ்சு சலிப்பாகிற ஒரு கேரக்டர். ரொம்ப அதிகமா பேசக்கூடாது, பேசினா 4 வார்த்தை பேசணும், கிறிஸ்பியா ஷார்ப்பா பிலாசபிக்கலா பேசணும். அப்பந்தான் யோசிக்கும் போது தான் அப்போ இந்த படம் திடீர்னு யூடியூப்ல எப்போ எனக்கு பிடிச்ச படம் தாழ்வாரங்கிற ஒரு மலையாள படம், அது மோகன்லால் இவங்க சார் இப்ப என்ன பண்றான்னு சொல்லும்போது அப்படி விசாரிக்கும் போதுதான் நம்ம இறந்து போயிட்டாரு நம்ம இவர் பிரதாபதன் சார். அவர் மூலியமா நம்பர் வாங்கி பேசணும். அவரு வந்து எடுத்த உடனே என்ன யாரு ஹீரோ என்ன இதுன்னு கேட்டாரு. சொன்னேன் இது ஹீரோயின் சப்ஜெக்ட் சார்னு. அதுக்கு அவர் சொன்னதான் எனக்கு இன்னும் சிரிப்பா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, எப்ப கூப்பிட்றவெல்லாம் ஏதாவது கூப்பிட்டு வச்சு நான் 9 பிளாக் பெல்ட் ரெட் பெல்ட் வாங்கினவன் தெரியுமான்னாரு. எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாரு. ஏன்னு என்னை நடிக்க கூறேன்னா நடிக்க வரேன், அங்கே கூப்பிட்டு ஏதாவது ஹீரோ வச்சு என்னை அடிக்க கூறேன்னா நான் வர மாட்டேன். இல்லை சார் இது வந்து நீங்க சப்ஜெக்ட் கேளுங்க, இது வந்து ஹீரோயின் சப்ஜெக்ட். இதுக்கு அவனுங்களே பரவாயில்லையா, அவன் ஆம்பளை வச்சுதான் அடிக்கிறான், நீ பொம்பளை வச்சு நான் அடிக்க வைக்கிறியான்னு கேட்டாரு. சார் அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை சார், நீ இந்த கேரக்டர் கேளுங்கன்னு சொல்லி சரி நீ பாம்பே வா அங்க பேசிக்கலாம் சொன்னார். பாம்பே போனோம். அந்த அவரோட ஏரியா அந்த ஷாருக்கான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், அந்த அவரோட ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு அது இடத்துக்கு பேர் எனக்கு தெரியல, அந்த பீச்ல அப்படி சேர்லாம் இருக்கும் பாத்துருக்கீங்களா? ஆமா, அதுல தான் உட்காந்து பேசணும். நானும்
சரி கதை பேசலாம்னு சொல்லும்போது இல்ல கதை சொல்ல வேண்டாம், சரி நீ யாரு என்னதுன்னு கேட்டாப்ல. ஓகே இல்ல சார் நான் இப்படி பண்றேன் அப்படி இப்படின்னு என்னுடைய இதுகளை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ரமண மகரிஷியோட ஒரு ரொம்ப ஃபாலோ பண்றவர், ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆளு, ரொம்ப சங்கம் லிட்ரேச்சர்லாம் ரொம்ப படிக்கிறது. எனக்கு அப்பதான் தெரியும் நான் இவ்வளவு சங்க லிட்ரேச்சர்லாம் படிப்பார்னு எனக்கு தெரியாது. சங்க லிட்ரேச்சர் அது இதுன்னு அவர் சினிமாவெல்லாம் பேச ஆரம்பிக்கும். நான் என்னுடைய பிடிச்ச சஸ்வசிய சினிமா அப்புறம் கூப்பிட்டு இதெல்லாம் பேசும்போது அவர் கொஞ்சம் உள்ள வந்துட்டார். ஓகே சரி இவங்க சரியா பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே. நீங்க அடி வாங்க மாட்டீங்க சார் அப்படின்னு சொன்னனாலதான் ஹைலைட்டாவே அவர் வந்திருக்காரோ மேபி இல்ல ப்ராஜெக்ட்ல. அது சும்மா கிண்டலு கேட்டாரு. கிண்டலு. அவன் ஆம்பளை வச்சு அடிப்பா, நீ பொம்பளை வச்சு அடிக்கையா கேட்டாப்ல. அண்ட் இந்த கேரக்டர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி யூனிக்கா ஸ்கெச் பண்ணிருக்கீங்க சார். ஆனா ட்ரைலர் பார்த்துட்டும் சரி, படம் பார்த்துட்டும் சரி, உங்ககிட்ட வந்து அஃப்கோர்ஸ் ராட்சசன் படத்துல வந்து கிறிஸ்டோபர் கேரக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா So, அது எப்படி சார் இருந்தது அதை கேட்கும்போது? ஏன் இந்த அது மாதிரி கம்பேரிசன் பண்றாங்க? அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கம்பேர் அதாவது என்னன்னா ஒவ்வொரு சினிமாவும் ஒரு யூனிக். இப்போ நம்ம எல்லாம் மனுஷங்களா இருந்தாலும் இயற்கை நம்மளை யூனிக்கா தான் வச்சிருக்கு. அதுக்கு அடையாளமே நம்ம தம்பு தான். எல்லாரோட தம்பு ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இயற்கை இறைவன் அப்படித்தான் நம்மளை படைச்சிருக்கான் இல்லையா? அதுபோல் ஒவ்வொரு சினிமாவும் யூனிக். அது வேற இது வேற. அது சும்மா அது பண்ணுவாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாய்க்கு பேசதான் செய்வாங்க. ஏன் பேசுறேன்னு சொல்லி கேட்க முடியும். ஓகே ஓகே. இப்போ நீங்க இந்த ஸ்கிரிப்ட் கார் ரெடி பண்ணிட்டு நீங்க ஆண்ட்ரியா மேம் இருக்கட்டும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு நீங்க டிசைன் பண்ணி ஸ்டோரி சொல்லும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் கொடுத்து கதை ஸ்கிரிப்ட் ஏதாவது மாதிரி இருக்கா? மேபி ஒரு சீனுக்கோ 2 சீனுக்கோ? இல்ல கதை எல்லாம் மாறல. அதுல என்னன்னா இது மட்டும் சொன்னாங்க ஆண்ட்ரியா, தம் அடிக்கிற போல சீன் எதுவும் வேணாம். எனக்கு ஏற்கனவே தரமணியில தம் அடிக்கிற போல ஒரு சீன் இருக்கு. இதுல வச்சிருந்தேன் லைட்டா. ஓகே இல்ல வேணாம், அதை அவாய்ட் பண்ணிடுவோம். சரி எனக்கு அது சரியா பட்டுச்சு. எதுக்கு நான் கொஞ்சம் வேணாம். பட் அதுக்கு பதிலா வேற ஏதாவது சீன் ரீப்ளேஸ் ஒன்றும் வைக்கல. ஓகே சார். சரி பேசிக்காவே நீங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் தானா சார்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படி எல்லாம் இல்ல. சில இடத்துல வளைஞ்சு தாங்க போகணும். ரொம்ப நேரம் இருந்தாலும் இப்போ நாளை போல தண்ணியில இருக்கும்ல. அப்போ மேபி இப்படி கேட்கலாமா, நீங்க எதை பேசணும் எங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு person. அங்க சொல்ல வரும்போது நீங்க கேட்கும் போது இந்த படத்துல ஆக்சுவலி ஆண்ட்ரியா படம் ஃபுல்லா வருவாங்க. ஆனா அந்த படம் ஒரு 3 பெண்களோட கதை. ஓகே. இதுல ஒரு அப்பாவி பொண்ணு, அவ பேர் மைதிலி. இன்னொரு பொண்ணு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் சொல்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் இந்த கதைப்படி கயல். அது ஒரு ஜெசை ருக்குமணின்னு அவங்க ராஜ்மேனன் அசிஸ்டன்ட் அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த மைதிலிங்கிற கேரக்டர் அக்ஷிதா அசோக்னு ஒரு டிவி சீரியல் பண்ற அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட மைதிலிங்கிற கேரக்டர் ரொம்ப ரிசர்வ்டா, ரொம்ப பயந்து சுபாவம், ரொம்ப இன்னசென்ட். இவங்க இந்த எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர், இவங்க பொலிட்டிக்கல் அவேர்னஸ் சொல்ல, இவங்க ஆளுக்கு ஒரு சீன் தான் வருவாங்க. மூணாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ முடியாது, கொண்டுடுவாங்க. இந்த பொண்ணு கொண்டுடுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட், அதுவும் வாழ முடியல அந்த உலகத்துல. ஆனா மூணாவது ஒரு பொண்ணு வரும், இந்த கதை ஃபுல்லா வரும். அதான் ஆண்ட்ரியாவோட கேரக்டர், அன்பா சுப்பையா. அவங்க ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். கதைப்படி என்னன்னா அவங்க கேஷுவலான ப்ரொசஸ் ஆஃப் மைண்ட் இன்ட்யூஷன். அந்த இடத்துக்கு இருக்குன்னா எங்க பதுங்கணுமோ அங்க பதுங்குவாங்க, எங்க பாயணுமோ அங்க பாய்வாங்க, எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருப்பாங்க, எங்க தந்திரமா இருக்கணுமோ அங்க தந்திரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர், சர்வைவலுக்கான சரியான கேரக்டர். ஓகே. அப்ப மேபி நீங்க உங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் அங்க உள்ள வந்திருக்கோ? ஆமா, என் கேரக்டர் ஏறக்குறைய இருக்கு. சோ இந்த படம் கதையா பண்றோம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு ரிசர்ச்சஸ் பண்ணிருப்பீங்கல்ல சார்? ஒரு பிலாசபி அதுக்கு பின்னாடி நடந்திருக்கும்ல சார்? ஆமா, அது எப்படி நடந்தது? அதான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, அந்த ரஸ்கல்னிகோ அந்த பாவ விமோசனம்ங்கிற ரெடம்ஷன் தான் அந்த படத்தோட கோர் பாயிண்டே. அதுதான் சில படம் பண்ணும்போது ஒருவேளை யாருக்கும் இது புரியாம போயிடுமோ, சிலவங்க கொஞ்சம் ஸ்பூன் ஃபீடிங் தேவைப்படும். அதனால பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு, பாவிகளை உங்கள் பாவங்களை கண்ணீரால் கழுவுங்கள். ஒரு வாசகம் உண்டு. அதாவது உங்க பாவம் எப்ப கழுவப்படும்? நீங்க அந்த பாவத்தை நினைச்சு வரும்போது நீங்க அழுவீங்க, வருந்தும் போது அழுவீங்க. அழுதா என்ன ஆகும்? உங்க பாவம் கழுவப்படும், அந்த கண்ணீர்ல கழுவப்படும். அதோட மீனிங் அதான். சரி, இது ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த ரிடம்ஷனும் இந்த வார்த்தையும் ரெண்டுமே ஒன்னாதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இது ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு லைன் அதை வச்சிருப்பேன். சரி, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பூன் ஃபீடிங் தான் இருந்தாலும் சரி, சிலவங்களுக்கு என்னடா சொல்ல வரான்னு கேட்டக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் ஒரே விஷயம் புரியணும்னு அவசியம் இல்லையா, அதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த படத்துக்காக ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்க எடுத்திருக்கீங்களா சார்? மேபி லைக் புக்ஸ் ரீடிங். ரெஃபரன்ஸ்னா கேமோஃபிளாக் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒளிஞ்சு இப்போ மிருகத்துக்கு முன்னாடி போயெல்லாம் எடுக்க முடியாது, கடிச்சு குதறிடும். அப்போ ஒரு கேஜுக்குள்ள இருந்து எடுக்கலாம். ஆனா கேஜ் போலையும் தெரியக்கூடாது, அதுக்கு அவேர்னஸ் இல்லாம தான் எடுக்கணும். அப்போ அது நேச்சுரா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு ட்ரீ டாப் போல ஒரு செட்டு நான் டிஸ்கவரியில எதுவே பார்த்தேன். அது பார்த்து சரி அது போலே பண்ணுவோம்னு சொல்லி
அந்த செட்டு அந்த ஒரு ட்ரீ டப்பு அதுக்குள்ள ஒரு இது போல ஓகே. ஒரு தண்டு போல மரத்தோட அடிப்பாகம் வெட்டின மரத்தோட அடிப்பாகம் அதுக்குள்ள மறைஞ்சிருந்து அவங்க போட்டோ எடுக்கிறது போல அதுக்குள்ளதான் இருப்பாங்க அவங்க. அதோ ரெஃபரன்சஸ் அதை எடுத்துக்கிட்டீங்க. மட்டும் Right. reference சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஒரு படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னா நிச்சயமா அதுக்கு டெக்னிக்கல் டீமுமே ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ ஆமா. உங்களுடைய டிஓபி, எடிட்டர், மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு அவங்க முதல்ல படம் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சதும் வந்து காப்பி ரெடி ஆகி வச்சதும் நான் அப்போ சவுண்ட் எஃபெக்ட் பண்ணல. ஓகே. சவுண்ட் எஃபெக்ட் வந்து சேது சார், அவர் வந்து திருடா திருடா காலாபாணி இதெல்லாம் அவர் வந்து நேஷனல் அவார்டு. இதே கோயில் படத்துல இருந்து அந்த கடைசியா மணி சார் ஒரு படம் பண்ணாரு கும்முட்டி பையன் வச்சு, ஆமா. ஓகே காதல் கண்மணியா, அந்த Okay படம் கண்மணி. வரைக்கும் அவர் தான் வந்து சவுண்ட் எஃபெக்ட் அவர் தான் வந்து இதோட இது. ஆனா அப்ப பண்ணல. நான் பண்றதுக்கு முன்னாடி அப்ப கொரோனா பீரியட்னால பண்ணாம அப்படி வைக்கும்போது மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு கேட்டார், இது கொண்டு போறேன் நான் மியூசிக் போட்டுக்கிறேன் சார், இதுல வந்து இப்படி பாத்தீங்கன்னா இல்ல இந்த படத்து சவுண்டு தான் அந்த Elevate effect பண்ண தான் ரொம்ப போகுது. எலிவேட் பண்ணும். இங்க இப்படி ராவா பாத்தீங்கன்னா என் மேல வெறுப்பு வந்துடும். வேணாண்ணா அதெல்லாம் இல்லைங்க, நான் கொண்டு போறேன், நான் பாத்துக்கிறேன், நான் எத்தனை படம் பாத்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு புரியும்னு கொண்டு போனாப்புல. அதை பத்தி அவர் கேட்கவே இல்லை. நானும் சரி எதுக்கு கேட்டு ஏதாவது தப்பா தான் சொல்ல போறான்னு நானும் கேட்காம இருந்துச்சேன். அப்புறம் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து 2வது சவுண்ட் எஃபெக்ட் சேர்த்து சார் போட்டு கொடுத்தாப்புல. போட்டு கொடுத்து இப்போ திரும்ப போட்டுட்டு இப்போ எனக்கு அனுப்பிவிட்டார். அனுப்பிட்டு அப்போ வந்து சொன்னாரு, நான் இப்போ ஒன்றும் சொல்லாமான்னாரு. என்னன்னு பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஓப்பனா சொல்லிட்டாரு. சொல்றாரு, ஏங்க ஒன்றும் புரியல. நான் தான் சொன்னேன்ல சார் சவுண்ட் எஃபெக்டோட பாருங்கன்னு. சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தப்பறம் தான் நீங்க என்ன நினைச்சீங்கிறதே எனக்கு ஃபீல் ஆச்சுது. இந்த படம் சவுண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ படம் ஃபுல்லாவே நிரப்பி வைக்க வேணாம், எங்கெங்க தேவையோ அங்கங்க அதை கரெக்டா போட்டு தரேன்னு சொன்னாப்புல. கரெக்டா இப்போ தமிழ்ல வந்து இப்போ இந்தியன் சினிமாலே வந்து எந்த இடத்துல சைலன்ஸ் வரணுங்கிறத ரொம்ப தெளிவான மியூசிக் டைரக்டர் ராஜா சார் தான். ஆமா. அது நாம சொல்லவே வேணாம், அவரே இது தெரியும். நாமளே போட சொன்னாலும் இங்க தேவையில்லையா இது வேணாயான்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஞானி அவரு. அது போல வந்து எனக்கு சுந்தர் சி சார் வந்து இங்க தேவையில்லை இங்க வேணாம், நான் அவரே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு சார் இங்க வந்து இந்த இது டிஸ்டர்ப் ஆக வேணாம், இல்ல எனக்கு புரியுது, இங்க எனக்கு எங்கெங்கெல்லாம் டெம்போ வேணுமோ எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு எமோஷன் வேணுமோ அங்க மட்டும் நாம வச்சுக்கலாம். அது ஒரு நானே நினைக்கல. இப்போ புடாபெஸ்ட் அந்த டைம்ல வந்து இங்க எதுவும் பண்ண முடியல. இப்போ ஆன்லைன்ல புடாபெஸ்ட் டீம் வச்சுதான் பண்ணாரு. கொஞ்சம் சொந்த காசு போட்டிருக்காரு. ஓகே. அதான் நல்லா வந்திருக்கு. சிம்பனி ரேஞ்சுக்கு வந்திருக்கு. சூப்பர். So, நிறைய ஃபில்லிங்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. கரெக்ட்டுங்களா சார்? இல்ல அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாரு. கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு மீறி தான் அவர் பண்ணியிருக்காரு. அது சொந்த இது எனக்கு பார்த்தாலே தெரியுது. சரி இது என்ன புடாபெஸ்ட் அவருக்கு வந்து அவர் புடாபெஸ்ட் அவர் வந்து ஆக்சுவலி வந்து மியூசிக்கல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு ப்ரொஃபஸர் போல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. அதனால நிறைய பேர் அவருக்கு பழக்கம். அவர் கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த சினிமாட்டோகிராஃபர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நாங்க வந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், அந்த கலர் டோனு, முக்கியமா வந்து ஒரு பயங்கரமான லொகேஷன்ல ஷூட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஷூட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு வெதர் வந்து கோஆப்ரேட் பண்ணாது, அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ டிஓபி பத்தியும் அந்த லொகேஷன்ஸ் பத்தியும் சொல்லுங்க சார். டிஓபி வந்து இந்த படத்தோட டிஓபி அறிவழகன். அவர் வந்து ஆட் ஃபிலிம் மேக்கர் 2-3 படம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா அவர் கொஞ்சம் நண்பர் கூட. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பைலட் பண்ணும்போது அவர் தான். எல்லாருக்கும் சின்ன டவுட் இருந்துச்சு. அது புதுசா ஒரு ஆள் போடும்போது எல்லாருக்கும் டவுட்லேயே தானே இருப்பாங்க. நான் கான்ஃபிடண்டா இருந்தேன். அதை தெளிவாக சரியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு தேவை படம் ஃபுல்லாக வந்து சோர்ஸ் லைட்டில் தான் இருக்கணும். இப்போ காட்டுக்குள்ளே வைக்கும்போது முன்னாடியெல்லாம் படங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு முன்னாடி மரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு சோர்ஸ் வரும், ஒரு லைட் சோர்ஸ் வரும். அது எதுக்கு அங்கே யார் லைட் வச்சாங்கன்னு தெரியாது. நடுக்காடு இருக்கும், அந்த காடுக்கு பின்னாடி இருந்து இன்னொரு சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஜிக்கே இருக்காது. நான் ஒரு வகையில் சொல்லிட்டேன், ஒன்றுல இந்த படம் வந்து திருவிழா பௌர்ணமிங்கிற நிலா வெளிச்சமே வரக்கூடாது. படத்தில் கும்மிருட்டா இருக்கணும், எப்படி சார் சோர்ஸ் லைட்ல தான் எடுக்கணும் சொல்லி. அங்க என்ன சோர்ஸ் இருக்கோ, இருட்டுனா இருட்டு தான், ஒண்ணுமே தெரியக்கூடாது. அங்க என்ன சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸ் மட்டும் வச்சு எடுக்கணும். அப்படி ஒரு சீன்ல எல்லாம் வந்து ஆண்ட்ரியோட தள்ள ஹெட்லைட் இருக்கும். அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துலேயே தான் படம் இருக்கும், வேற எதுவுமே எந்த சோர்ஸும் இருக்காது. ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கெல்லாம் இந்த லைட்டிங் வேணான்னு சொல்லிடுவோம். பொடிச்சட்டா லைட் வேணாமா, எப்படிங்க லைட் இல்லாம எப்படி, அது வேணாம் சார்னுப்போம். ஆனா அங்க எடுத்து காட்டும். அதுக்கு ஏரியில் எடுத்ததுனால ஏரியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகே. ஸோ ரொம்ப நேச்சுரலா ராவா வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஆப்வியஸா நீங்க அது முடிவு பண்ணி தான் உள்ளே போயிருந்திருக்கீங்க. ராவா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல லைட்டிங்ஸ்ல கூட வந்து நீங்க காம்ப்ரமைசேஷனுக்கே நீங்க போகல இல்லையா? முக்கியத்துவம் ஒரு சில இடத்துல நிச்சயமா தேவைப்பட்டிருக்கும்ல சார். அந்த மாதிரி இந்த படம் அழகா இருக்கணும்னு நான் முடிவு அழகு இல்ல சார். இப்போ வந்துட்டு எப்பவுமே டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபர் தான் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருப்பாங்க. இவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, நம்ம சோ நீங்க ஒரு சஜஷன் சொல்றீங்க. பட் ஒரு சில பர்டிகுலர் இடத்துல ஏதாவது இது தேவைப்பட்டிருக்கும் கட்டாயம் இல்ல. இருக்கும். நான் வந்து என்னன்னா அவருக்கு படம் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். இப்படிதான் சார், இப்படிதான் சார், இப்படிதான் சார். ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய படங்கள்.
அந்த படங்களோட லைட்டிங் ரெஃபரன்ஸ் தான் எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லும்போது அவ்வளவு பெரிய கேமராமேன் ஏதோ ஒரு ஹாலிவுட்ல ஏதோ ஒரு யூரோப்பியன் மூவில வைக்கும்போது நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? Yeah. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும் அது. ஸோ அது நமக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம அதை பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிட்டீங்க 2 பேருமே. கேமராமேன்ங்கிறது கணவன் மனைவி போல் தான். நைஸ் நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைட்டிங்ஸ் இதெல்லாம் மாதிரி செட்ஸ் எல்லாம் வந்து இப்படிதான்ப்பா இருக்க போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க இமேஜின் பண்ணியிருந்தா கூட அங்க போயிட்டு ஒரு சில ஷார்ட்ஸோ மேபி உங்க சொன்ன மாதிரி வெதர் ஏதாவது நமக்கு சப்போர்ட் ஆகாம நிறைய ரீடேக்ஸோ ஏதாவது அந்த மாதிரி போச்சா சார்? இல்ல ரீடேக்ஸ்ன்னு அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா எது காரணம் என்னன்னா, நான் எப்பவுமே நான் கொஞ்சம் ஸ்டோரி போர்டு பண்ணுவேன். நான் அங்க என்ன இருக்கோ அதுதான் அங்க வரும். அங்க ஓகே, தேவையில்லாம ஃபிலிம் வேஸ்ட், ஃபிலிம் கிடையாது, அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. நான் வந்து 45 நாள் சொல்லியிருந்தேன் ப்ரொடியூசர்ட்ட, ஓகே 31 நாள்ல முடிச்சேன். அப்படியா? ஆமா. ஐயோ, ப்ரீ பிளானிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் இல்ல, கொஞ்சம் நீங்க பொதுவா சொல்லுவாங்க ஒரு படம் எடுத்தா 5-10 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா இது 2 ஹார்ட் டிஸ்க் தான். சார் ப்ரொடக்ஷன் மொத்த சேவ் படம். பண்ணிட்டீங்க போலியே. இது 2 ஹார்ட் டிஸ்க் தாங்க. என்னங்க 10 ஹார்ட் டிஸ்க் வாங்கி எடுத்துட்டு போவோம், 2 ஹார்ட் டிஸ்க்ல படத்தை சார் முடிச்சு. நீங்க ஹார்ட் டிஸ்க் மட்டும் சேவ் பண்ண மாதிரி தெரியல, உங்க பேச்சே கொஞ்சம் சேவ் பண்ணி பேசுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. தெரிஞ்சு என்ன தேவையோ அதை மட்டும் பிளான் பண்ணி நீங்க பிளான் அதாவது என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கதை எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லேப்டாப்ல உட்காந்து அடிக்கிறோன்னா அது அங்க என்ன அங்க பெரிய கரண்ட் போகும். இல்லாட்ட பேப்பர் இல்லைன்னா அந்த பேப்பரை கசக்கி போடலாம். சினிமால ஒரு நாள் இப்போ 4, 3, 2, 2, 2, 3, 5 அப்படின்னு லேக்ஸ் கணக்கா ஒரு நாள் செலவு இருக்கு. அந்த ஒரு காட்சியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ செலவு இருக்கும்போது நாம வந்து பிளான் பண்ணாம சும்மா ஏனா தானோன்னு அங்கே போய் நினைச்சதெல்லாம் எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு பொறுப்பன்மை ஆகாது. அது ஒரு பொறுப்பான டைரக்டருக்கு அழகு இல்லை. அதனால அங்கே என்ன எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிடுவேன். நீங்க சொன்னது உண்மை. சில சமயம் வந்து சில விஷயங்கள் ஒத்துழைக்காது. இப்போ நாம இது கேட்டது இப்போ வந்து அங்கேருந்து மெட்ராஸ்ல இருந்து அது அந்த எக்யூப்மெண்ட் வந்து சேர்றதுக்கும் இவங்க கால் ஷீட்டு நம்ம உதைக்கும் போது அப்போ நான் நினைச்சதை விட ஒரே ஒரு சீன் இன்னும் அழகா வந்துச்சு. அங்க அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் லேட்டா அந்த ஜிம்மி வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது வந்து சேரல. எனக்கு வந்து இன்னையோட கால் ஷீட், இன்னைக்கு அவங்க வேற ஒரு ஷூட்டுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போகணும், நாளைக்கு காலைல போகணும். சரி இது முடிச்சாகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து சரி இப்போ என்னதான் பண்ணலாம் சொல்லும்போது ஒரு பிளான் பண்ணி ஒன்று எடுத்தோம். ஆனா அது ஏற்கனவே நான் வச்சிருந்ததை விட நல்லா இருந்துச்சு. ஓ ஓகே. நீங்க என்ன சார் யோசிக்கிறீங்க இப்ப சோஷியல் மீடியா பத்தி? அது வந்து அட்வான்டேஜா இருக்கா டிஸ்அட்வான்டேஜா இருக்கா? ரெண்டுமே இருக்கு. அது நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது நம்ம என்ன யோசிக்கிறது, நம்ம யோசிச்சோம்னா அங்கே நின்று போயிடுமா? இல்ல அப்படிலாம் கிடையாது. அது வந்து நான் என்னை பத்தி மட்டும் தான் பேச முடியும். ஒரு 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 கலைஞனா ஒரு டைரக்டரா வந்து நம்ம சமூகத்துல இருந்து அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களை எப்படி அப்சர்வ் பண்றது? உங்கள்கிட்ட நான் மிங்கிளாகி பேசும்போது உங்களை நான் அப்சர்வ் பண்ண முடியாது. நான் உங்கள்கிட்ட மிங்கிளாகி பேசிட்டு இருக்கேன், கலந்து பேசிட்டு இருக்கும்போது அப்சர்வ் பண்ண முடியாது. அப்சர்வ் பண்ண உங்கள்கிட்ட தள்ளி நின்று பார்க்கணும். ஒரு அம்பேர் போல உள்ள நடுக்கால் நிற்கணும். அப்போ சோசியல் மீடியாவில் எனக்கான வாய்ப்பு இல்லை. நான் உள்ள போனாலே என்னை சுற்றி 1000 பேர் வந்துடுவாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதே எனக்கு வேலையா இருக்கும். நான் அவங்கள்ட்ட மிங்கிள் ஆயிடுவேன். அப்புறம் அண்ணா தானே கையை போட்டுருவான். அப்புறம் வந்து அவனை நான் அப்சர்வ் பண்ணவே முடியாது. அப்புறம் தள்ளி நின்று நான் அவனை அப்சர்வ் பண்றேன்னு தெரியக்கூடாது. அப்போ தள்ளி நின்று ஒரு ஃபேக் ஐடியில கூட இருந்துக்கும். தப்பு. அப்ப ஃபேக் ஐடியில இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியா? சார் ஒரு பயங்கர ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்சனா எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது சோஷியல் மீடியால வெளியே வர முடியல. ஒரு ஃபேக் ஐடி இருக்கு. அது பொம்பளை பேர்ல இருக்கு. ஐயோ சார் அந்த பேர் என்ன சார்? நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குமா? ஆமா, பொம்பளை பேர்ல வச்சானா அவ்வளவு ஓ நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் ஒண்ணுமே பார்க்க மாட்டேன். நான் ஒண்ணும் போட மாட்டேன். சும்மா ஒரு ஃப்ரெண்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு நான் எதுக்குள்ளேயும் லைக்கும் போட மாட்டேன், ஒண்ணும் போட மாட்டேன். அது போல நம்ம ஏதாவது போட்டா தானே வம்பு. சார் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் அப்ப நிறைய பசங்களா வந்திருப்பாங்களே? இல்ல, ஏதோ ஒரு நடிகை போட்டோ தான் வச்சிருக்கேன். ஓகே தெரியும். இது அது ஃபேக்னு அவங்களே தெரிஞ்சிருக்கும். என்ன ஒண்ணுமே இல்ல லைக். டிஃபரெண்டான ஒரு பர்சனாலிட்டியா இருக்கீங்களே சார். ஒரு பயங்கர ஒரு பிலாசபிக்கல் சைடும் இருக்கு உங்க சைடு, இந்த மாதிரி ஒரு ஃபன்னி சைடும் இருக்கு உங்ககிட்ட. நாங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல ஒரு லவ் படம் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? டிஃபரெண்ட் ஜானர்ல படம் பண்றதுதான் விருப்பம். அது எழுதியிருக்கேன், பார்ப்போம் எப்படி நடக்கும். சார் லவ் படம் எடுத்தீங்கன்னா கூட ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும் போலயே. லவ் அது அது வேறங்க. அது ஒரு இது, அதுலயும் பிலாசபி இருக்கு. ஓகே, உண்மை. அது நிறைய டீப்பா பேசணும். ப்ரோக்ராம் ரொம்ப நீண்டு போயிடும். பட் பொதுவா டைரக்டர்ஸ்க்கு வந்து உங்களோட முதல் படம் வந்து வேற வேற கதைகளா இருக்கலாம். சோ கா படம் தான் உங்களுடைய முதல் கதையா இல்ல அதுக்கு முன்னாடி வேற கதைகள்? முதல் கதையெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல அது இப்ப நீங்க உள்ள வரணும்னா எடுத்த உடனே ஒரு பெரிய கதையெல்லாம் கொண்டு உள்ள வர முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட்ல எல்லாம் உங்களை நம்பி காசு அவ்வளவு போட மாட்டாங்க. அப்ப நம்ம ஒரு சின்ன கதையில தான் போக முடியும். இது வந்து ஒரு பட்ஜெட் வைஸாகவும் அது காம்பேக்டான ஒரு கதை. சரி ஓகே, இது நம்ம லைன் நிறைய இருந்தாலும் சரி நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்.
நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டேரக்டா தியேட்டர்ல போய் விசிட் பண்ணி பாத்தீங்களா சார்? ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ் அங்க? சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத டைம்ல அப்ளாஸ் வந்திருக்கலாம், அந்த மாதிரி நான் நடந்தது? முதல் நாள் தேட்டருக்கெல்லாம் போகல. ஆ. என் ஃப்ரெண்டு சென்னைக்கு நான் சினிமா வர்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். அவன் பேர் அண்ணாமலை. ம். வெங்கடேஷ் சாரோட அசிஸ்டன்ட். இப்போ என் படத்துல அசோசியேட்டு. அதில் ஒரு சீன்ல நடிச்சிருப்பான், ஒரு ஷார்ட்ல வந்திருப்பான். அவனும் நானும் நிறைய சினிமா பேசுவோம். அப்படியே பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அந்த டைம்ல கேக்கனர்ல இருந்தால் 12G பஸ்ஸை பிடிச்சி அங்கே போயிடுவோம். அவன் தான் அந்த டைம்ல தொடக்க கால சினிமா நண்பன். சினிமாவில் எனக்கு நண்பன்னா வந்த தொடக்க காலத்தில். அப்புறம் சுரேஷ் பாபுன்னு இன்னொரு நண்பன் இருக்கு. அவன் வந்து எனக்கு காலேஜ்லேருந்து எனக்கு நண்பன். சினிமாவில் எனக்கு நண்பன்னா இங்கே வந்து அவனை கூப்பிட்டுட்டு சரி படம் பண்ணுன்னு சொல்லி வந்தோம். சரி படம் பண்ணிட்டு ரிலீஸ் ஆக போகுது, என்ன பண்ணலாம், படம் பார்க்க போகலாமான்னா, இல்லை இப்போ டைரக்டர் ஆகணும் வந்தோம்ல, ஒரு இடத்துல வந்து கனவா பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம அங்கே போவோம், அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு படத்துக்கே போகல. அப்படியா? அங்கே போய் ஆயா கடையில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். மதியம் இது என்னடா சார், இது வித்தியாசமா இருக்கு. மைண்ட்ல எதுவும் ஏற்றிக்க கூடாது. அதாவது நம்ம சினிமா பண்ண வர்றோம், சினிமா எடுக்கணும் போது அந்த கனவா இருக்கும்போது அது அந்த ஃபயரா ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்பா நம்ம டைரக்டர் ஆகணும், அது கேட்க நல்லா இருக்கும். அது ஆனவொன்னே அவ்வளவுதானே அப்படின்னு. என்ன சார், பட் அந்த தியேட்டர்ல பாக்கும்போது டைரக்டட் பை அப்படி நம்ம பேர் வரும்போது அது ஒரு ஃபீல் வரும்ல, அதெல்லாம் ஒரு ஃபீல் கிடையாது, அதெல்லாம் தாண்டிட்டேன். சார் ரொம்ப ஓப்பனா பேசுறீங்க, இது மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசுறீங்க. இல்ல அந்த ஃபீல் கிடையாது, அது எமோஷனல். அது தாண்டி நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த எமோஷனல் தான் வச்சுக்க கூடாது. ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னாலே நம்ம லைஃப்லயும் சரி நம்ம மனசுலயும் வந்து ஒரு தேடல் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா உங்களுக்கு? ஆமா, உண்மைன்னு உலகத்துல எதுவும் கிடையாது, பொய்ன்னு ஒண்ணும் கிடையாது. எங்கன்னா பொறுத்தளவுல இருக்குன்னா அது தேடல் தான். நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த டைம்ல ஒண்ணு கிடைக்கும், அதான் உங்களுக்கு உண்மைன்னா வச்சுக்கோங்க. ஆமா, வாய் இன்ஃபினிட்டி தான். ஓகே, தேடலே ஒரு இன்ஃபினிட்டியா போயிட்டு இருக்கா போயிட்டு சார்? இருக்கு எல்லாருக்குமே, உங்களுக்கு தாங்க. நீங்க தேடி பாருங்க, அது போயிட்டே இருக்குங்க, அது விடையே கிடைக்காது. அது அது வடிவேலு ஒரு காமெடி இருக்குங்க, கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன பிடிச்சி இழுத்தியா, அது போல தான் அது போயிட்டே இருக்கும். அதுவே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு இதுதான், கேள்வி பதில் தான். அதுக்கு அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஓகே, கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன பிடிச்சி இழுத்தியா இன்னும் கேட்கறாருல, அதுவே அதுக்குள்ள பெரிய ஸ்பிரிச்சுவல் இருக்குங்க. ஓகே, அப்போ உங்க கோல் தான் என்ன சார்? டார்கெட்னு அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து சினிமாவை என்ஜாய் பண்றேன். நான் ஒரு படம் எடுக்கிறேன், எனக்கு ஒரு கதையை சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த ரிடம்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தை போய் ஒரு விஷுவலா, ஒரு அதே நேரத்தில் வந்து ரொம்பவும் இதாக இல்லாமல் மட்டமாக இல்லாமல் ஒரு திரைமொழியில எனக்கு நான் பார்த்த பெல்லாத்தர், நான் பார்த்த டஸ்கோஸ்கி, நான் பார்த்த குப்ரிக்கு, அப்படி இந்த புரசவோட பாதிப்பில் ஒரு காக்டெயிலாக வச்சு ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை முயற்சி பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் இல்லையா? ஒரு விஷயம் இப்போ இதுக்கு ஒருத்தருக்கு பசி இருக்குது, அந்த பசி ஒரு கடைக்கு 5 பேர் ஃப்ரெண்ட் எல்லாம் போகிறோம், பசிக்குதுன்னு தான் போகிறோம். ஆனால் கடையில் போனோம்னா ஒருத்தர் தோசை கேட்குறாரு, ஒருத்தர் பரோட்டா கேட்குறாரு, எனக்கு பீஸா தான் வேணுங்கிறாரு, ஒருத்தர் எனக்கு இல்லைங்க எனக்கு வந்து ஆப்பம் பாயா தான் பிடிக்குங்கிறாரு, ஒருத்தர் எனக்கு தயிர் சாதம் மட்டும் போதுங்கிறாரு. பசி ஒன்று தான், ருசியை பார்த்தீங்களா 5 பேருக்கு வேணும். சினிமாலையும் அப்படி தான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது, நம்ம அதில் தலையிட முடியாது. படைப்பு நம்மளுது, அதை தேர்ந்தெடுக்கிற உரிமை, நிராகரிக்கிற உரிமை, அந்த ரசம் எல்லாம் அவங்களுக்கு, அது நம்ம தலையிட முடியாது. அந்த எக்ஸாம்பிள்ஸே ரொம்ப அழகா இருக்கு சார், எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே. ஸோ இது வெரி நெக்ஸ்ட் அடுத்ததா என்னென்ன மாதிரி படங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கல? இல்லை, நாம முயற்சி தானே பண்றது, பேசிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு ஓகே பண்ணிருக்கேன், அவரு லைன் பிடிச்சிருக்கு, ஒரு நடிகருக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி கம்பெனிகள் பேசிட்டு இருக்கேன், எப்போ அமையுமோ அப்போ நடக்கட்டும், ரொம்ப அவசரம். வாட் கைண்ட் ஆஃப் ஜானர் சார்? அது என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது நான் நினைக்கிறது, நான் பண்ணணும்னு நினைக்கிறது. அது அடுத்து நான் நினைச்சது வந்து இல்லை ஃபர்ஸ்ட் படம். நான் ஒரு படம், ஒரு கதையை நினைச்சேன், அதை பண்ணணும்னு நினைச்சேன். இல்லை எனக்கு இதுதான் பண்ணணும்னு அமையும். நான் சில விஷயங்கள்ல வந்து அந்த இயற்கையிட்ட விட்டுடுவேன். நம்ம எல்லாமே பிளான் பண்ணக்கூடாது, ஆனால் பிளான் பண்ணாமலும் இருக்க முடியாது இல்லையா? ஒரு பிளானிங்கும் தேவைதான். ஆனால் அந்த பிளானிங் தவறும் போது வேற வழி வரும்போது அதை ஏற்றுக்கணும். சரி, இது இந்த படம் 2வது படத்துக்கு விதிக்கப்படவில்லை, இது 3வது படத்துக்கு தான் விதிக்கப்பட்டிருக்குன்னா அது அப்படிதான். இப்போ வந்து டைரக்டர் சங்கர் சார் ஒரு கதை வச்சிருப்பான்னு சொல்லுவார், அந்த கதையை அவர் இதுவரை எடுக்கவே இல்லை. என்ன பண்ண சொல்றீங்க? அது போல்தான் அவரால் எடுக்க முடியல இன்னைக்கு. ஏன்னா அவர் கதையை தாண்டி போயிட்டு அவர் மனசு பிடிச்ச கதை இன்னைக்கும், ஆனா அதை அவர் நினைச்சாலே எடுக்க முடியல. அது போல கதை இதுக்கு எனக்கு ஒரு மேஜிக் ரியலிசமா, ஒரு சில்ட்ரன், ஒரு கிட்ட வச்சு ஒரு கதை, அது எல்லா பெரிய ஆட்கள் இருக்கிற கதை தான். ஒரு மேஜிக்கல் ரியலிசம், மேஜிக்கல் ரியலிசம், அதாவது மாய யதார்த்தம். அப்படி ஒரு கதை அப்போ ஒண்ணு ஆசை. ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டேன், அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு ஹாரி பாட்டர் ஃபீல்ல அந்த மாதிரி இருக்குமா? இது கொஞ்சம் மித்திக்கலா, ஒரு இந்தியனைஸ்ட். ஓகே ஃபைன். ஓகே, சோ நம்ம தமிழ்ல லீனா மணிமேகலைன்னு ஒரு, அது மாடத்தி படம் பாத்தீங்களா? மாடத்தி லீனா மணிமேகலை.
அது ஒரு ஃபோக் லோர். இது ஃபோக் லோர் கிடையாது. இது ஒரு மித்து, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மித்து தான். அந்த மித்தை வந்து நான் ஸ்கிரிப்டா பண்ணிக்கிறேன். ஓகே. நைஸ் சார். விஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் சார் நாங்க பார்க்கும்போது. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸே வந்து நடிக்கிறாங்க, நிறைய டேரக்டர்ஸே வந்து நிறைய மியூசிக் டைரக்ஷனுக்குள்ள போறாங்க, நிறைய ஃபீல்ட் ஆஃப் இதுக்குள்ள போறாங்களே சார், அந்த மாதிரி உங்களோட விஷ் ஏதாவது இருக்குதா? அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம டேரக்டர் நம்ம கதை ஒரு ஒரு நாம ஒரு ஒரு எழுத்தை வந்து அதை ஒரு விஷுவலா மாத்தி கொண்டு வரோம், அதுவே பெரிய இன்பம். அதுக்கு தனி அது ஒரு தனி கலை, அது ஒரு தனி திறமை. நமக்கு என்ன வருமோ அதை பண்ணணும். தேவையில்லாம் ஆசைப்படுறத சும்மா எல்லாம் ஆசைப்படக்கூடாது. அது நம்மளால முடியும்னா ஆசைப்படலாம். சும்மா ஆசைக்காக எல்லாம் அப்படி அந்த ஆசை எல்லாம் இல்லை. நான் சினிமாவை ஆசைப்பட்டெல்லாம் வரல, ஆர்வத்துல வந்தேன். ஆர்வத்தில். வாவ். ஓகே சார். நீங்க லேட்டஸ்டா தமிழ்ல பார்த்த ஒரு படம்னா எந்த படம் சார்? கடைசி விவசாயி. கடைசி விவசாயி. ஓகே. அந்த படம் வந்து ஒரு ஆன்ம தரிசனங்க. அது அது அந்த ஆன்மா, அதான் சொன்னேன்ல, நீங்க பார்க்குற காண்பது வேற, கவனிப்படுறது வேற, அப்புறம் வந்து கண்டு உணர்வது வேற, கண்டு அடைவது வேற. அந்த படம் வந்து அந்த கண்டு அடைகிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் அந்த படத்தை பார்க்கணும். அப்படி அந்த படம் பார்த்தா அது எப்படிப்பட்ட ஒரு படம் தெரியும். மிஸ்கின் சார் மட்டும் தான் தலைக்கு மேலே அடிச்சுட்டு கொண்டாடிட்டு அலைஞ்சார் எக்ஸென்ட்ரியா. மற்றவங்களுக்கு அந்த படத்தோட அருமை எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அது கொண்டாட வேண்டிய ஒரு படம், கொண்டாடப்பட வேண்டிய கலைஞன் மணிகண்டன். அவரு இருக்கிற ஃபீல்ட்ல தான் நான் இருக்கேங்கிறது எனக்கு பெருமை. ஓகே. சோ நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல அந்த மூவியை பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த விவசாயிக்கும் அந்த நிலத்துக்கு இடையில உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அந்த படத்தை அப்படிதான் பார்க்கணும். சும்மா என்ன வயசான, இப்போ சாதாரண ஆடியன்ஸ் என்ன அவர் கிழவை வச்சிருக்கான், வயசான வச்சிருக்கான், அப்படிதான் பார்க்கணும். என்ன ஸ்டாரே இல்லை அப்படி பார்ப்போங்க. அப்படி பார்க்கக்கூடாது அந்த படத்தை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகாக யதார்த்தமாக பதில் சொன்னீங்க. காப்படம் மாதிரியே உங்களோட அப்கமிங் மூவிஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அஸ். தேங்க்யூ.